இயேசு அவர்களுக்கு பிரயத்தனமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பொய்யான குற்றச்சாட்டினால அவரை பிடிக்க வந்தபோது 3 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்த சீடர்கள் குருவாகிய இயேசுவை விட்டுவிட்டு ஓடி போனார்கள். இது மனிதனுடைய சுபாவமாய் இருக்கிறது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கர்த்தாவே, எங்களை விட்டு விலகாமலும் எங்களோடு கூட இருக்கிறவர, உபத்திரங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில, பலவீனங்கள் மத்தியில, வியாதிகள் மத்தியில எங்களோடு கூட இருந்து எங்களை விடுதலை செய்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் சொந்தமாய் பாராட்டுகிறபடியினால உமக்கே நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.